திருவள்ளூர் மாவட்ட செய்தி. கர்ம வீரர் காமராஜ் அவர்களை இழிவாக பேசிய திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களை கண்டித்தும் கைது செய்ய கோரியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அன்பரசு எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் பூவிருந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாலை மறியல் நடைபெற்றது. ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். செய்தியாளர் SP கோபாலகிருஷ்ணன். காமராஜரை இழிவாக பேசிய கண்டிக்கிறோம். கர்ம வீரர் காமராஜரை விமர்சனம் செய்த சிவாவை கைது செய். சிவா எம்பியை உடனே கைது செய். நடவடிக்கை எடு. சிவா மீது நடவடிக்கை எடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு. சிவா மீது நடவடிக்கை எடு. சிவாவை கைது செய். கட்சி வாழ்கவே. அன்னை சோனியா வாழ்கவே. மக்கள் பிரதமர் வாழ்கவே. ராகுல் காந்தி வாழ்கவே. கர்ம வீரர் மேல கையை வச்சா என்ன ஆட்சின்னு நாங்கள் காட்டுவோம். அந்த அளவுக்கு எங்களோட பலத்தை நாங்கள் காட்டுவோம். கர்ம வீரரை பற்றி பேசணும்னா அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்ந்த ஒரு சகாப்தம், அந்த சகாப்தத்தையே காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு பேசுகிறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அந்த சிவாவுக்கு. அதனால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். இல்லைண்ணே, இப்போ திமுக அரசோட கூட்டணி இந்த ஒரு நம்ம மூத்த தலைவரை அவர் அசிங்கப்படுத்துறதுனால அவரோட கூட்டணி இருக்க வாய்ப்புகள் இருக்கா? கூட்டணியை பொறுத்தவரையில் தலைமை தான் முடிவெடுக்க போகுது, அதோட மாற்றம் இல்லை. ஆனால் தொண்டர்களோட கருத்து இப்படிப்பட்ட பேசுகின்றவர்களை வைத்துக்கொண்டு கூட்டணி என்பது என்ன, தேர்தல் நேரத்தில் வைக்கிறதா கூட்டணி. அதுக்காக எங்களோட பாலிசியில் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பாலிசி இருக்குது. எங்களோட பாலிசி நாங்கள் அதிகமான சீட்டம் வேணும், நாங்கள் கூட்டணியில் ஆட்சியில் பங்கும் கேட்போம். இது எங்களோட உரிமை. கொடுக்காது அப்புறம் அவங்க யோசனை பண்ணிட்டோம். பட் எங்களோட உரிமையை நாங்கள் கேட்போம். அது கண்டிப்பாக வருகின்ற 2020 இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடக்கும். அதே போல கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பங்கெடுப்போம்.